தாவேக்கா தான் அதிமுக அப்படின்னு சொல்றாரு. ஆமா, தாவேக்கா தான் அதிமுக, 90% அதிமுக இங்க வரும்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. நாங்க கூப்பிடல, எந்த ஆஃபரும் கொடுக்கல, அவங்களா வர்றாங்கன்றாரு. அப்படியா அப்படின்றத வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல போய் ரிசைனிங் கொடுத்ததும் அங்க இருக்க மூத்த அமைச்சர்கள் பலர் இருந்தாலும் கூட ஆதவர்ஜுனா போய் பார்த்து சேர்றாங்க. அப்புறம் தான் செங்கோட்டையனை போய் பார்க்குறாங்க. ஸோ இப்போ யாரு இதை உடைக்கிற வேலையை ஆரம்பிச்சிருக்கா? நீங்க இன்ஸ்டால மட்டும் அரசியல் செய்றீங்க அப்படின்னு சொன்ன திமுக இப்போ இன்ஸ்டா அரசியலுக்கும் வந்திருக்கிறது. விஜய்க்கு இன்ஸ்டால இருந்த ஆதரவு உதயநிதிக்கு இன்ஸ்டால இருக்குமா? எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் அனாலிசிஸ். தமிழ்நாடு அரசியலில் நடக்கக்கூடிய விவகாரங்கள் தொடர்பாக நம்ம தொடர்ச்சியாக விவாதிச்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எஸ்எஸ் நியூஸ் டிஜிட்டலுடைய நிர்வாக ஆசிரியர் கார்கே இணைஞ்சிருக்கார். அவரோட பேசலாம். வணக்கம் கார்கே. வணக்கம் வினோத். இப்போது தமிழ்நாடு அரசியலில் ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. தாவேக்கா அரசு மீதான ஒரு புகாரை அதிமுக தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு புகார் இல்லை, அடுத்தடுத்து புகார்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ச்சியாக ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க, ஒரு 2 பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு சூழலில் 3 இடங்களில் புகார் கொடுத்துருக்காங்க. அதிமுக எம்பி தனபால் போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்குறாரு. சபாநாயகர்கிட்ட இங்கே அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஒரு புகார் கொடுக்குறாரு. ஆளுநர்கிட்ட ஒரு புகார் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 புகார்களுமே என்ன அப்படின்னா, குதிரை பேரம் நடக்கிறது, இதை அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் போய் உட்கார்ந்ததால ஆளுநர் நம்பர் இருக்குது அப்படின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் விஜய் பதவியேற்புக்கு சம்மதம் தெரிவித்தார். அன்னைக்கு அந்த நம்பர் கிடைக்கலன்னா விஜய் பதவியேற்றிருக்க முடியாது. அது காரணம் திமுகவுடைய அன்றைய கூட்டணி கட்சிகள் அவங்க போனாங்க. ஆனால் அந்த கூட்டணி கட்சிகளை வச்சுட்டு இவர் அதிமுக உடைக்கிறார். இவங்க நம்ப முடியாதுன்றதால அதிமுக உடைக்கிறார் அப்படின்னு அதிமுக ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்தடுத்து பேசிட்டு இருக்காங்க. 2 டீமும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதில் இன்னும் சிலர்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்றப்போ சரி இவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு அதிமுக விரும்பியதாகவும், அதன் அடிப்படையில் லீகலாக இந்த முறை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதையும் அவங்க முயற்சிக்கிறாங்க. 2 வகையில். ஒன்று அதிமுக இது ஒரு பர்சனல் லீகோவாக எடுத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்னன்னா, விஜய் டார்கெட் பண்ணுறது அதிமுக ஓட்டை. சும்மா இருக்க முடியாமல் ஆதவர்ஜுனா என்ன சொன்னார், 90% அதிமுக இங்கே வந்துடும் அப்படின்னு ஆதவர்ஜுனா இங்கே சொல்லவும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு அதிமுக வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிமுக ஒன்று லீகலாக போராடுவாங்க, கவர்னர் மூலமாக போராடுவாங்க. இன்னொன்று ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்றப்போ அவங்களுக்கான சில இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அதன் மூலமாகவும் ட்ரை பண்ணுவாங்க. இதை யார் உடைக்கிறா, யாரை போய் பார்த்து சேர்றாங்க அப்படின்னா, முதல்ல போய் ரிசைனிங் கொடுத்ததும் அங்கே இருக்க மூத்த அமைச்சர்கள் பலர் இருந்தாலும் கூட ஆதவர்ஜுனா போய் பார்த்து சேர்றாங்க. அப்புறம் தான் செங்கோட்டையனை போய் பார்க்குறாங்க. ஸோ இப்போ யார் இதை உடைக்கிற வேலையை ஆரம்பிச்சிருக்கா அப்படின்றத கவனிச்சுட்டு இருக்காங்க. அவரே சொல்கிறாரு ஒரு பக்கம், தாவேக்கா தான் அதிமுக அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், தாவேக்கா தான் அதிமுக, 90% அதிமுக இங்கே வரும்னு ஆதவர்ஜுனா சொல்கிறாரு. ஆனாலும் கூட நாங்கள் கூப்பிடல, எந்த ஆஃபரும் கொடுக்கல, அவங்களா வர்றாங்கன்றாரு. அப்படியா அப்படின்றத வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லி வாட்ச் பண்ணுறாங்க. இன்னொருபடி மேலே போய் சிபிஐ கேஸ் கேட்குறாங்க இல்லையா, சிபிஐயும் வாட்ச் பண்ணுது. மார்ச் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சிபிஐ என்கொயரிக்கு போனார் கரூர் சம்பவம் தொடர்பாக. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மே 2 மாதம் சிபிஐ அலுவலகத்துக்கு போன விஜய் திரும்ப டெல்லி போகிறாரு சிஎம்மா. சரிங்களா? அப்போ மகிழ்ச்சியாக வந்த விஜய், நல்லா பாருங்கள், சிபிஐ என்கொயரியை முடிச்சுட்டு அந்த ஆஃபீஸுக்கு உள்ளேருந்து வெளியில் வரப்போ மேலே ஏறி நின்று மகிழ்ச்சியாக வெளியில் வந்தார். அது என்ன மாதிரியான ஒரு மனநிலை அப்படின்னா, நீங்கள் ஒரு விசாரணைக்கு போகிறீங்க அப்படின்னா, அந்த விசாரணை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வெளியில் வரப்போ ஒன்றும் இல்லைங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு வருவோம்ல, அந்த மாதிரியான ஒரு மனநிலை. அப்படி என்கொயரிக்கு போன விஜய் மகிழ்ச்சியாக வந்தார். ஆனால் அரசுமுறை பயணமாக போன விஜய் மகிழ்ச்சியாக வரல. புரியுதா? ப்ரெஸ் மீட் ப்ரெஸ் மீட் எதிர்கொள்ளலை. அது தாவேக்காவில் விஜய் அவர்கள் எதிர்கொள்ள மாட்டார். மற்றவங்க ராஜ்மோகனை இவங்கெல்லாம் எதிர்கொள்வாங்க, அது வேற. அப்படின்னா ஏதோ ஒரு நிகழ்வு பின்னாடி நடந்துட்டு இருக்கு. அதிமுகவை மையப்படுத்தி, டெல்லியை மையப்படுத்தி, தாவேக்காவை மையப்படுத்தி ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு அப்படின்றது பொருள். இதுக்கு காரணமானவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்படலாம், தேர்தல் ஆணையத்திலையும் வழக்கு பதிவு செய்யப்படலாம். அதுக்கான நடந்துட்டு இருக்குன்றாங்க. யார் அதிமுக உடைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அமைச்சரை சொல்கிறாங்க. 90% அதிமுக எங்கள் கூட வந்துருந்தார் இல்லையா, அந்த அமைச்சர் உள்ளிட்டவங்க மேலே கூட விசாரணை வரலாம் அப்படின்றது டெல்லி வட்டார தகவலாக இருக்குது. இப்போ அடுத்து பார்க்கும்போது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவருடைய மூவ் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தாவேக்காவோட அமைச்சர் பர்வேஸோட சேர்ந்து அவர் தேர் எடுத்திருக்காரு. இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? சி விஜயபாஸ்கர் எங்கே சேர போகிறார் அப்படின்ற கேள்வி இருந்தப்போ தொகுதி மக்கள்கிட்ட எல்லாம் கேட்டுட்டாரு. அவருக்கு எல்லாருமே அங்கே சொன்னது என்னென்னா, தாவேக்கா கூட போயிடலாம் அப்படின்றது.
ஆனால் அவருக்குள்ள இன்னொரு கேள்வியும் இருந்தது, திமுகவையும் ஒரு பரிசீலனை பண்ணாங்க. ஆனால் திமுகவில் நின்று ஜெயிக்கிறது அப்படின்றது, அவர் வந்து தனிப்பட்ட முறையில் சுயேட்சையா கூட ஜெயிப்பார். ஆனால் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறப்போ, எதிர்த்து நிற்கிறப்போ ஆளுங்கட்சிக்கு பலம் அதிகம். அதுதான் தமிழ்நாடு அரசியலுடைய நிலவரம். 2017 அந்த ஆர்கே நகர் தேர்தலை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்கின்றது வரலாறு. அப்படி இருக்கிறப்போ திமுகவில் பேசுனதா ஒரு தகவல். ஆனால் என்னென்னா அது வந்து பெரும்பான்மையான விஜயபாஸ்கருடைய ஆதரவாளர்களுடைய நிலைப்பாடு இல்லை. அவங்க வந்து சூஸ் பண்ணது தாவேகாவை தான். அதனால தான் விஜயபாஸ்கர் அவர்கள் தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்கிறப்போ, நான் என்னை பல முறை தேர்வு பண்ணியிருக்கீங்க, 4 முறை அதே தொகுதியில் தேர்வு பண்ணியிருக்காங்க, இந்த தொகுதிக்கு நான் இன்னும் நிறைய செய்ய வேண்டி இருக்குது அப்படின்றார். செய்யணும் அப்படின்னா ஒரு பவரில் இருக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கணும். அப்படின்ற அடிப்படையில் அவர் தாவேகாவை தேர்வு பண்ணியிருக்காரு அப்படின்றதான் பொருள். அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பர்வேஸோட இழுக்கக்கூடிய நிகழ்வில் போய் கலந்துக்கிறார். பர்வேஸுடைய அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் திமுக இருந்தார், அதிமுக இருந்தார்ன்றப்போ விஜயபாஸ்கர்லாம் தெரிஞ்சவங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் இருக்குது. அதனால் 2 பேரும் இணங்கி போவதற்கான வாய்ப்புகள் சுமூகமாயிருச்சு அப்படின்றத அதை காட்டுது. இன்னொன்று, தாவேகாவுடைய ஃபார்முலா எப்படி அப்படின்னா, நிறைய மாவட்டங்களில் புதியவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. சில மாவட்டங்களில் பழைய மூங்கல் வர்றப்போ அவங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தணும். அதாவது ஆர்வமும் வேணும், அனுபவமும் வேணும், இளைஞர்களும் வேணும், அதே நேரத்தில் அவங்கள வழிகாட்டுறவங்களும் வேணும் அப்படின்ற அடிப்படையில் இன்னொரு தகவல் சொல்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு 2 மினிஸ்டர் இருக்கலாம் அப்படின்ற தகவலும் சொல்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள் வந்து அதை முடிவு பண்ணும் அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கணும். ஒரு பக்கம் விஜயபாஸ்கர் இப்படி போறாருன்னா, அடுத்து வந்து வி சண்முகம் அங்கே ஒரு சி சண்முகம் அவருடைய தொகுதியில் போய் நன்றி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து அவர் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தார். திரும்ப வந்து வேறொரு தொகுதியை மாற்றி மயிலம் தொகுதியில் போய் நிற்கிறாரு, வெற்றி பெறுறாரு. இப்போ என்ன எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா, அவர் நாடாளுமன்ற அதாவது ராஜ்யசபா பதவியை ராஜினாமா பண்ண உடனே அவர் வந்து இங்கே அதிமுகவில் இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் அதிமுக பக்கம் வரல. அவர் வந்து கடுமையாக சில அதிருப்திகள் இருக்கிறதால அவர் அதையும் ரிசைன் பண்ணிவிட்டு தாவேகா பக்கம் போயிடுற ஐடியாவில் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இப்போ என்னென்னா, அதையும் அதாவது மக்களை போய் சந்திக்காமல் ராஜினாமா பண்ணால் அதுவும் ஒரு கேள்விக்குள்ளாகும். இப்போ 4 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணாங்க, அவங்க யாருமே மக்களை போய் சந்திக்கலை. எலெக்ஷன் முடிஞ்சாங்க, வந்தாங்க, சென்னையில் இருந்தாங்க, அப்புறம் பாண்டி போனாங்க, திரும்ப சென்னையில் வந்தாங்க, ப்ரெஸ் மீட் பண்ணாங்க, டக்குன்னு பார்த்தா தாவேகால் சென்றாங்க, மக்களை சந்திக்கலை. ஆனால் திரு விஜயபாஸ்கரும் திரு வி சண்முகவும் மக்களை சந்திக்கிறாங்க. அவங்க ஒரு முடிவெடுத்தால் அது மக்களுடைய முடிவு. மக்கள் இப்படி சொன்னாங்க, என்னுடைய ஆதரவாளர்கள் இப்படி சொன்னாங்க அப்படின்றதுக்காக மக்களை சந்திக்கிறாங்க. நான் மயிலம் தொகுதிக்கு நிறைய செய்யணும், விஜயபாஸ்கர் அவர்கள் சொன்னது தான் அவரும் சொல்லியிருக்காரு. அதில் வி சண்முகம் வந்து ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, அவர் வந்து தவறான முடிவுகளை எடுக்க மாட்டார்னு நம்புகிறோம் அப்படின்னு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறார். அவர் எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லலை, எடுக்க மாட்டாருன்னு நம்புகிறோம் அப்படின்னா இவங்களுடைய அந்த கான்டாக்ட் லெவலை தாண்டி அவர் இருக்காருன்னு அர்த்தம். வேலுமணி அவர் ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார்ல, நான் இன்னைக்கு காலையில் கூட பேசினேங்க, எப்படி டிராஃப்ட் பண்ணணும்னு பேசினேன்னு, அதை அவர் சொல்லலை. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறது எடுக்க மாட்டார் நம்புகிறோன்னா இவங்களுடைய தொடர்பு எல்லைக்கு வெளியில் அவர் இருக்கிறார் அப்படின்னு தான் பொருள். அந்த எல்லையில் தாவேகா இருக்கா அப்படின்றது 2 சிவிக்குமே என்ன நிலைமைன்றது இன்னும் 2-3 நாளில் தெரிஞ்சிடும். என்ன பொறுப்புகளோட போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கப்போ, ஒருவேளை அவர் ரிசைன் பண்ணால், யார் வி சண்முகம் ரிசைன் பண்ணால் டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படின்னு, ஏன்னா அவருக்கு டெல்லியில் ஒரு லாபி இருந்தது, டெல்லி சிறப்பு பிரதிநிதி டெல்லியினுடைய முகமாக வந்து இவங்க தாவேகாவுக்கு ஒரு சரியான நபர் இல்லை. டெல்லி விஜயனுடைய பயணம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்றப்போ வி சண்முகம் போனால் அந்த பதவி கொடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் அவர் எதிர்பார்க்கறது மீண்டும் ஒரு அமைச்சர், ஒரு எலெக்ஷனே வந்தாலும் கூட எலெக்ஷன் தாவேகா சார்பாக அமைச்சரை எல்லாம் அப்படின்றது அவருடைய எண்ணம். ஆனால் இவங்க டெல்லி சிறப்பு பிரதிநிதினா அது ஒரு கௌரவ பதவி, ஒரு கட்சிக்கும் ஒரு மாநிலத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்த வேண்டிய பதவி. இதுவான்றது வரக்கூடிய நாட்களில் தெரியும். அதிமுகவில் பதவி பறிக்கப்பட்டிருந்தது, மாவட்ட செயலாளர் பதவி எல்லாருமே. அந்த பதவிகளை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. புதிய பொறுப்புகள் போட்டவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? 2 பேரும் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்தாங்க. பழைய பொறுப்புகளில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு திரு எஸ்வி வேலுமணி உள்ளிட்டவங்க எல்லாருமே. ஏன்னா வந்து இவங்க போனப்போ 25 பேராக போனாங்க. 25 பேராக போனாலும் கூட ஒரு 4 பேர் வந்து தாவேகால சேர்ந்துட்டாங்க, 2 பேர் வெளியில் நிற்கிறாங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட 15-16 பேராக அப்படியே ஒவ்வொன்றா தான் வந்து சேர்ந்தாங்க. இபிஎஸ் சொன்னது என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுடைய பதவிகள் பறிக்கப்பட்டதுன்றப்போ, இல்லை எங்களுக்கு பழைய பொறுப்புகள் என்ன, திரு வேலுமணி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில அளவில் ஒரு பொறுப்பும் மாவட்ட செயலாளர் பொறுப்பும் அப்படின்றதெல்லாம் இருந்தது. ஸோ அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு கூட மற்றவங்களுக்கு 2 தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பு, திரு வி சண்முகமோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேலுமணி அவர்களுக்கெல்லாம் 5, 6 அப்படின்னு
ஒவ்வொருவருக்கும் ஏற்ற மாதிரி இருந்தது. இன்னும் சொன்னால் இவங்க தீர்மானிக்கக்கூடியவங்க தான் வேட்பாளராக இருந்தாங்க. இப்போ இது ஒரு வாய்ப்பாக வந்து இபிஎஸ் கருதுறாரு. திரும்ப வந்துட்டாங்க, வேற வழி இல்லாமல் வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால நான் பொறுப்பு போடுற வரைக்கும் நீங்கள் உங்கள் பழைய பதவியை போட்டுறக்கூடாது அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு பொறுப்பு கொடுக்க போகிறாங்க. இப்போது வேலுமணி அவர்கள் தான் மாவட்ட செயலாளராக, இன்னும் சொல்லணும்னா அங்கே வந்து மாவட்டமாக பிரிப்பாங்க, புறநகர் மாவட்டம் அப்படின்னு. அதை தாண்டி கோவை மட்டுமல்லாமல் கொங்கு மண்டலம் முழுவதுமே வேலுமணி அவர்கள் ஆதிக்கம் செலுத்தினார் முன்பு அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஆதிக்கம் செலுத்த முடியாமல் அவர் ஒரு மாவட்டத்துக்குள்ள 2 தொகுதிகளுக்குள்ள மட்டும் சுருக்கிட்டா அவர் ஒத்துக்குவாரா? இப்போ என்னன்னா காம்ப்ரமைஸ் இன்னும் நடந்துட்டு இருக்கிறது. 2 பேரும் இணைஞ்சிட்டாங்க. ஆனால் வந்து இன்னும் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்த நாட்கள் அறிவிப்பு வருன்றாங்க. இந்த தகவல் கேள்விப்பட்டு சிவி சண்முகம், வர்றதா இருந்த சிவி சண்முகம் பொறுப்பு திரும்ப கொடுக்க மாட்டாங்க அப்படின்றப்போ அவர் இன்னும் கோவப்பட்டதாகவும் ஒரு தகவல் நமக்கு சொல்கிறார். கோவப்பட்டு நான் வரமாட்டேன், வந்தேன்னா ஏன்னா சிவி சண்முகம் கோவமாக பேசக்கூடியவர். இன்னும் ஒரு படி மேலே போய் அவரே சொல்லியிருக்காரு, நானும் இபிஎஸ் வந்து கோவத்தில் வந்து ஒரு மாதிரியா தள்ளுமுள்ளலாம் ஆயிடுச்சுன்னா அவரே ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. அது போன்ற சம்பவம் ஏற்படும் அப்படின்லாம் சிவி சண்முகம் சொன்னதா ஒரு தகவல் நமக்கு இப்போ சொன்னாங்க. அதை நம்ம இங்கே பதிவு பண்ணிடுறோம். இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த இடைத்தேர்தலில் எந்தெந்த வேட்பாளர்களை நிறுத்த போகிறாங்க? இடைத்தேர்தலில் வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் முதலமைச்சர் விஜய் வந்து திருச்சி கிழக்குக்கு போகிறாரு. முதலமைச்சராக ஒரு ஃபுல் ஆர்கனைஸோட அவர் போகக்கூடிய ஒரு முதல் கூட்டமாக இது இருக்க போகுது. முன்னாடி வந்து அவர் வந்து போகணும் அப்படின்னா அவருக்குன்னு தனியாக பாதுகாப்பு படையினர் இருந்தாங்க, காவல்துறையினர் இருந்தாங்க, ஒய்பிரிவு அதிகாரிகள் இருந்தாங்க. இவ்வளோ பேரை தாண்டி அந்த க்ரௌடை மேனேஜ் பண்ணதே கஷ்டமாக இருந்தது. பர்ஃபெக்டாக முதலமைச்சராக ஒரு பயணம் அப்படின்றத அவர் விஜய் மேற்கொள்ள போகிறாரு. அதனுடைய ரீசன் என்ன அப்படின்னா, இடைத்தேர்தல் வரப்போது ஆதரவு தெரிவிங்க அப்படின்றது தான், உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இது ஒன்று. தாவேக்கா தயாராகிடுச்சு அப்படின்னா மற்ற கட்சிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய தேர்தல் தோல்விக்கான காரணங்களை ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பிற கட்சிகளான அதிமுக, அமமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள்லாம் தாவேக்கா மேலே அட்டாக் மோடில் இருக்காங்க. திமுகவோட இன்னும் கடுமையாக அட்டாக் பண்ணுறாங்க. சரிங்களா? அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பொது வேட்பாளரை நிப்பாட்டலாம் அப்படின்னு. இப்போ 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல். இப்போதைக்கு இந்த 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வர்றப்போ திருச்சி கிழக்கு விஜய்க்கு பாசிட்டிவான ஒன்று. மற்ற இடங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா, மதுராந்தகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து அதிமுக சார்பில் நின்று தோல்வி அடைஞ்சாங்க. 2ஆம் இடம் வந்து எழில் கரோலின்னு நினைக்கிறேன். ஸோ தாவேக்கா தான். ஸோ அப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவான ஒன்று தான். மற்ற 3 இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அம்பாசமுத்திரம் திரு இசக்கி சுப்பையா, அதே போல் பெருந்துறை வந்து ஜெயக்குமார் நினைக்கிறேன், தாராபுரம் வந்து சத்யபாமா. கரெக்டாக? இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி பெற்றாங்க. 3ஆவது இடத்துல அங்கே தாவேக்கா இருக்குது. புரியுதா? இப்போ இவங்க தாவேக்காவாக மாறுறப்போ இவங்க மேலே அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியும், இவங்க வந்து தாவேக்காவை மாறுறப்போ அதிமுக வாக்காளர்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியும், அதே நேரத்தில் பொது வேட்பாளராக நிற்கிறப்போ திமுக ஆதரவு வாக்காளர்களுடைய வாக்கும் ஒன்று சேர்ந்தது அப்படின்னா, ஸோ வந்து 1 and 2 ஒன்று சேர்ந்ததுன்னா 3rd இருக்கக்கூடிய இந்த தாவேக்கா முதல் இடத்துக்கு வருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்த 3 தொகுதியும் ரொம்ப கடுமையாக இருக்கும் பை எலெக்ஷனில். அதுக்கு தான் வந்து டாக்டர் அன்புமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொது வேட்பாளரை நிப்பாட்டலாம் அப்படின்றாங்க. இந்த பொது வேட்பாளர் கான்செப்டுக்கு திமுக ஒத்துக்குச்சு அப்படின்னா, திமுக எப்படியும் வேட்பாளரை நிப்பாட்டுவாங்க. அதிமுக தனியாக நிப்பாட்டுறதை விட யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒரு பொது வேட்பாளர் நிப்பாட்டினாங்க அப்படின்னா, இந்த 3 தொகுதியோட இடைத்தேர்தலுமே திரும்ப ஒரு பை எலெக்ஷனுக்கு ஈக்குவலான பரபரப்போடு இருக்க போகுது வரக்கூடிய நாட்களில். அதாவது இப்போ டிஎம்கே சார்பில் யாராவது ஒருத்தர் நிற்பாங்க, ஒரு சைடு டிவிகே மட்டும் நிற்பாங்க, அப்படி இல்லை ஏடிஎம்கே சார்ந்த யாராவது நிற்பாங்க, இன்னொரு பக்கம் டிவிகே. ஆமாம், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி வரப்போகுது அப்படின்றது. ஏன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஏற்கனவே நடந்திருக்கு அப்படின்றதான குற்றச்சாட்டு. லைக் வந்து விஜய் முதல்வராவதை தடுப்பதற்கு இபிஎஸ் வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்தார். திமுக வந்து கொல்லைப்புறம் வழியாக வந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணிச்சு. அப்புறம் வந்து இபிஎஸ் முதலமைச்சராக்கலான்னாங்க, அப்புறம் திருமாவை முதலமைச்சராக்கலாம் அப்படின்னாங்க அப்படின்னு. ஸோ இப்போ யார் வேணால் எது வேணால் செய்வாங்க. இந்த பை எலெக்ஷன் ஒரு பரபரப்பான எலெக்ஷனாக இருக்கும். யூஸ்வலாக பை எலெக்ஷனாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க. அப்படின்றப்ப இந்த எலெக்ஷன் வந்து அதுக்கு கட்டமைப்பு அப்படின்ற ஒன்று இருக்குது. திமுக அதிமுகக்கு கட்டமைப்பு இருக்குது. எல்லா மாவட்டங்கள்லேருந்து ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களுடைய பலம் அப்படின்றது ஆளுங்கட்சின்றது ஒன்று, இவங்களுடைய இன்னொரு பலம்ன்றது அமைச்சர்கள் இருக்காங்க. பட் பூத் லெவலில் இப்போ திமுக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்து ஒர்க் பண்ணால், இங்கே வந்து பூத் லெவலுக்கு எல்லாம் வந்து ஒர்க் பண்ணுவாங்களா? இவங்களுக்கு தாவேக்காக்கு இன்னும் சில மாவட்டங்களில் கிளைக்கழகம் வரைக்கும் வந்து ஆட்கள் இல்லை. ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர்கள் இருக்காங்க, வந்து வேலை பார்ப்பாங்களா? அவங்க தொகுதியில் நடந்தால் ஓட்டு போடுவாங்க. ஆனால் இந்த தொகுதியில் நடக்கிறப்போ நம்பர் 1 வாங்கின ஒரு கட்சிக்கு, நம்பர் 2 வாங்கின ஒரு கட்சிக்கு எதிராக நம்பர் 3 வாங்கின ஒரு கட்சின்னா
அது வந்து ஒரு பெரிய அளவிலான பரபரப்பாக இருக்கும். பை எலெக்ஷன் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி ஒரு பொது தேர்தலுக்கு ஈக்குவலான ஒரு பரபரப்போடு இருக்கும். இப்போ திமுகல ஒரு முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஜென்சி எல்லாரையும் திமுகல இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் நடத்தி எல்லாரையும் இணையறதுக்கான பணிகளை மேற்கொண்டு வராங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஜென்சி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தலுக்கு முன்பு வந்து அவங்க உலகமே தனி, விஜய் தான் சிஎம்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு திமுகவும் அவங்க சார்ந்த பல நிறுவனங்களும் ஊடகங்கள்லாம் சொன்னாங்க, கிண்டல் பண்ணாங்க. இன்னொரு படி மேலே போனால் எலெக்ஷன் அன்னைக்கு ரிசல்ட் அன்னைக்கு காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்டல் ஓட்டு என்றப்போ திமுக முன்னிலையில் இருந்துச்சு. அப்போ வந்து ஒருத்தர் பேசினார் ஒரு தொலைக்காட்சியில், பார்த்தீங்களா இவங்களுடைய உலகம்ன்றது வெறும் இன்ஸ்டா மட்டும்தான், இதுதான் உண்மையான ஃபேக்ட்டு. ஸோ இவங்க வந்து இவங்களுடைய இன்ஸ்டா உலகத்தில் விஜய் தான் சிஎம்மு, அவங்க தனி கணக்கு போடுவாங்க அப்படின்னாங்க. பார்த்தா டக்குன்னு கட் பண்ணால் 2 மணி நேரத்தில் நிலவரம் மாறுது, உண்மையிலே விஜய் சிஎம் ஆயிட்டார். ஸோ இன்ஸ்டாவையும் சமூக வலைத்தளத்தையும் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதனால இப்போ வந்து மீண்டும் கட்சியை தகவமைக்கக்கூடிய அவர் சொன்ன மாதிரி திமுக 2.0க்கு தயாராகிட்டு இருக்காங்க. திமுக சிறந்த ஆளுங்கட்சியான்னு சொல்ல முடியுமா இல்லையா அப்படின்னு தெரில. ஆனால் ஒரு சிறந்த எதிர்கட்சி, ஏன்னா கேள்வி கேட்குறது யார் வேணால் கேட்கலாம் இல்லையா. ஆனால் அவங்களும் ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்துருக்காங்க, 6 மாதம் நாங்கள் விமர்சிக்க மாட்டோன்ற மாதிரி. அதுக்கு முன்னாடியே கட்சியை கட்டமைப்பதற்காக சமூக ஊடகங்களை ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து இளைஞர்களை, ஜென்சி தானே இந்த ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு காரணமாக இருந்தாங்க. இன்னும் சொல்ல ஓட்டே இல்லாத குழந்தைங்க தானே அம்மா அப்பாட்ட விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் சீரியஸாக எடுத்துகிட்டு தான் சென்னையில் வந்து ஒரு கருத்தரங்கம் மாதிரி வச்சாங்க. கருத்தரங்கம் வச்சு தேர்தல் தோல்விக்கான காரணங்களையும் எப்படி செயல்படணும் அப்படின்றதெல்லாம் பேசினாங்க. அடுத்தடுத்த நாட்களில் இது மாதிரி கருத்தரங்கள் நடக்கும் அப்படின்றாங்க. இது என்ன காட்டுது அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டாவில் மட்டும் அரசியல் செய்கிறீங்க அப்படின்னு சொன்ன திமுக இப்போ இன்ஸ்டா அரசியலுக்கும் வந்திருக்கிறது. அதனுடைய நோக்கம், அதனுடைய பொருள் என்னென்னா, நீங்கள் என்ன ஆயுதத்தை எடுத்தீங்களோ அதே ஆயுதத்தை நாங்கள் எடுப்போம் அப்படின்றது தான். பட் விஜய்க்கு இன்ஸ்டாவில் இருந்த ஆதரவு உதயநிதிக்கு இன்ஸ்டாவில் இருக்குமா அப்படின்ற ஒன்று இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொள்கை ரீதியாக தாவேகாவுக்கு கொள்கை என்ன இருக்குது, திமுகவுக்கு கொள்கை என்ன இருக்குது அப்படின்றதையும் கொண்டு வருவாங்க. வெறும் கொள்கையாக மட்டும் இல்லாமல் இந்த ஜென்சி மூலமாக சமூக வலைதளங்கள் மூலமாக அதை எப்படி பொதுமைப்படுத்தலாம் அப்படின்னு ஒன்று கொண்டு, கொள்கையும் கருத்தும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்சிக்கு தெரியுமான்னா பல பேருக்கு தெரியாது. அப்போது ரீல்ஸ் மாதிரியான விஷயங்களில் என்னென்னலாம் மாற்றம் அப்படின்றத ஒரு பெரிய அளவில் பிளான் பண்ணுறாங்க. அதனுடைய ஒரு சிறு துளி தான் இந்த ஜென்சி மீட். நேயர்களே, அரசியல் அப்டேட்டுக்கு தொடர்ந்து எஸ்எஸ் நியூஸோடு இணைந்திருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.